திடீர்னு இங்கிருந்தா வந்தா இந்த மாதிரி குழப்பி விட்டு போயிட்டா. ஆனா ஒண்ணு, என் கையில மாட்டாமலா போவா. அப்ப வச்சுக்கிறேன்டா அவளை. யாரா அந்த சர்வா? அந்த விஜயோட அக்கா தானே? அவ என்னடா பண்ணா? போட ஃபூல். அவ தானே என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லா மேட்டரையும் போட்டு கொடுத்தா. ஏய் விஜி, என் பொண்டாட்டி, சரோ, இந்த 3 பேரும் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன்டா. ஏய் விஜி என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டி தான். நடுவில் இந்த சரோ எங்க இருந்துடா வந்தா? ஏய் சரோ, நான் விட மாட்டேன். டேய் சும்மா புலம்பாதுடா. புலம்பாம வேற என்னடா பண்றது? காசையே மதிக்காம இருந்தேன்டா. இப்போ சிங்கிள் டீக்கும் ஒரு தம்முக்கும் சில்லறை எண்ணி சொல்ல வைக்க வேண்டியதா இருக்குடா. குற்றாலத்துல குளிச்சோட போய் மெட்ராஸ்ல கொண்டு விட்ட மாதிரி இருக்குடா. அவ்வளோ வறட்சியா இருக்குடா என் நிலைமை. நல்லா இருக்கட்டும். இப்போ எவ்வளோ காசு இருக்கு உங்ககிட்ட? ஏண்டா எனக்கு மட்டும் என்ன கூரையை பிச்சுடா கொட்டுது? டேய் ஒரு காலத்தில் நீ கேட்கும்போது நான் எப்படி காசை எண்ணாமலே உனக்கு கொடுத்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ எனக்கு காசு வேணும். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ எனக்கு கொடுத்துரு. டேய் என்னடா என்ற மொத்தமா குடுறா. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். என்கிட்ட இருந்து பிச்சை எடுத்த நாய் நீ இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. டேய் ரொம்ப ஓவரா பேசாத. ஐயோ, இதுக்கு மேலே பொண்டாட்டிகிட்ட போய் சரண்டர் ஆகிட வேண்டியது தான்டா. அப்போதான் சாப்பாட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவு வரும். அவதான் அவனை துரத்தி விட்டாளே. துரத்தி விட்டா அப்படியே விட்டுறதா? தூது அனுப்ப வேண்டாம். தூது சொந்தக்காரங்க மூலமா ஒரு தூது, ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வர சேஞ்ச் நீ எனக்கு ஒரு தூத போலாமே. யாரு தூது போனாலும் நீ நினைக்கிறது நடக்காது. மை டியர் ஃப்ரெண்ட், உன்ன மாதிரி ஆளை தாண்டா கூட வச்சுக்கணும். வாயில நல்ல வார்த்தையே வராதா? டேய் இந்த நக்கெல்லாம் வேணாம். ஒருவேளை உன் ஒய்ஃப் ஒத்துக்கலன்னா என்னடா பண்ணுவ? ஒத்துக்கலன்னா இருக்கவே இருக்கா விஜி, அவளோட போய் செட்டில் ஆக வேண்டியதுதான். இவ்வளோ நடந்த அப்புறம் விஜி உன் கூட வந்துருவாளா? போடா ஃபூல். டேய் எங்க லவ் எவ்வளோ டீப்புன்னு உனக்கு தெரியுமாடா? என் பொண்டாட்டியே நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு விஜயனை லவ் பண்ணிருக்காடா. மச்சான் எனக்கு ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? என்ன சொல்லு. பின்ன என் கையில் மட்டும் காசு இருந்துன்னா நான் என் பொண்டாட்டியை கைட்டு விட்டு நீட்டாக விஜயோட போய் செட்டில் ஆகிருப்பேன். என்ன கர்மமோ, என் வாழ்க்கையில் முதலேருந்தே பேக்கெட்டில் நான் பைசா இருந்ததில்லை. அதனால தான் என் பொண்டாட்டிக்கிட்டலாம் போய் கையேந்து வேண்டியதாக ஆயிடுச்சு. வாசரோ ஏங்க, பொம்பளைங்க இல்லாத வீடு இப்படி அலங்கோலமா இருக்கணும்னு ஏதாவது சட்டமா? ஏன் அப்படி சொல்ற? ஷோ, இந்த வீட்டை கழுவி சுத்தம் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு.